अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथजडदित्सेने रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மரகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே. வஞ்ச பரசமயங்கள்லாம் மாற்ற வந்தோனா சுவாமி தேசிகன் எப்படி விளங்கினார் அப்படின்றது ஏகதேசமா பரமத பங்கத்தில் சமுதாய தோஷாதிகாரம் அப்படின்னு ஆரம்பிச்சு பாசுபத பகிஷ்கார அதிகார பர்யந்தம் அனுபவிச்சோம். மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடிய குறைகள்லாம் எடுத்து சொல்லி அவர்கள் அம்மதத்துல நாம் மற்றவர்கள் விழாதபடியும் அம்மதத்தவர்கள் மீளும்படியுமாக சாதித்த விஷயத்தை அனுபவிச்சோம். அதில் நடுவில் இருக்கக்கூடிய 16 அதிகாரங்கள் இப்படி வஞ்ச பரசமயத்தை மாற்றுவதற்காக அருளினபடி முதல் 4 அதிகாரங்கள் பிரஸ்தாவன அதிகாரம், ஜீவதத்துவாதிகாரம், அச்சித்தத்துவாதிகாரம், பரதத்துவாதிகாரம் அப்படி என்ற 4 அதிகாரங்கள் இந்த சம்பிரதாயத்துக்கு, இந்த சித்தாந்தத்துக்கு அசாதாரணமாக ராமானுஜ சித்தாந்தம் அப்படின்னு மண்ணு புகழ உடைய பெரும்பூதூர் வந்த வள்ளலான இன்னி தினத்துல சித்திர மாசம் ஆர்திரா நட்சத்திரத்துல திருவாதிரையில அவதரிச்ச ஸ்ரீபாஷ்யக்காரர் அவர்னாலே விளங்கக்கூடிய இந்த சித்தாந்தத்தினுடைய தாத்பரியங்களை 3 அதிகாரங்கள்னாலே, முதல்ல பிரஸ்தாவன அதிகாரத்துக்கு அப்புறம் ஜீவ தத்துவாதிகாரம், அச்சித் தத்துவாதிகாரம், பரதத்துவாதிகாரம் அப்படின்னு நம்முடையவும் நேர்மையான சித்தாந்தமாயும் எம்பெருமான் தொடங்கி ஓரான் ஓர் வழியா வரக்கூடிய சித்தாந்தமாக இருக்கக்கூடிய இந்த ராமானுஜ சித்தாந்தத்தை உபனிஷத் சொல்லபடிக்கு போக்தா, போக்யம், பிரேரிதா அப்படின்ற 3 அறியணும் அப்படின்னு சொன்னபடிக்கு 3 அதிகாரங்கள் போக்தாவான பிரதானமாக அனுபவிக்கக்கூடியவனாய் இருக்கக்கூடிய ஜீவனையும், போக்யம் பிரதானமாக அனுபாவியமாக இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியதான அச்சித் தத்துவத்தையும், எல்லாவற்றையும் நியமிக்கக்கூடிய ஈஸ்வரனா இந்த 2க்கும் அவரங்களாக இருக்கக்கூடிய ஜீவனுக்கும் அச்சித்துக்கும் மேம்பட்டு பரதத்துவமாக இருக்கக்கூடிய
எம்பெருமானை பற்றினதான பிரேரிதா எல்லாரையும் நியமிக்கக்கூடியவனாக அசாதாரணமாக பிரேரிதாவா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானையும் பரதத்துவ அதிகாரத்தையும் 4 அதிகாரங்கள் சாதிச்சு இப்படி இந்த சித்தாந்தத்தினுடைய சாரங்களை நம்ம தெரிவிச்சு அதுக்கப்புறம் மாறுபட்ட உலகில் நடையாடக்கூடிய சித்தாந்தங்களை 16 அதிகாரங்கள் இப்படி 16 அதிகாரங்கள்னால கண்டிச்சா விட்டு இதுக்கு உறுதுணையா ஆணிவேர் அப்படின்னு 5 ரூபாணி அப்படின்னு சொல்றா போலே இந்த சித்தாந்தத்துக்கு இருக்கக்கூடிய பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை மற்ற அவைதிக திருஷ்டி மதங்களை போல பாஞ்சராத்திர சாஸ்திரத்தையும் எண்ணுகிறார்களே, நிரசனம் பண்ணுறாளே, அந்த நிரஸ்த மங்காதிகாரம் அப்படின்னு அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை நிரஸ்தம் பண்ணுறாளே அது தப்பு. பாஞ்சராத்திர சாஸ்திரம் எடுத்துக்கொள்ளக்கூடியது அப்படின்றது பாஞ்சராத்திர சாஸ்திர விரோத பங்காதிகாரம். அப்படின்னா பாஞ்சராத்திர சாஸ்திரத்தின் பேரில் நிரசனம் பண்ணக்கூடிய வாழ்க்கைக்காலே அவள் அது விரோதம். பாஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு விரோதம் சொல்றாளே அந்த விரோத பங்காதிகாரம் அப்படின்னு பாஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு விரோதம் சொல்றவாளே பங்கப்படுத்தக்கூடிய அதிகாரமா. பிறர்கள் சொல்லக்கூடிய உபாயங்கள்லாம் சரியில்லை அப்படின்றதுக்காக பர உக்த பிறர்களால சொல்லக்கூடிய உபாயம் இருக்குதே, நல்மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபாயம், அதை பங்கம் பண்ற அதிகாரமாகும் பரோக்த உபாய பங்காதிகாரம் என்றும். அதுக்கப்புறம் அந்த உபாயத்தினாலே பிற மதத்தினர் கூறக்கூடிய பல சொரூபம் இருக்க பரோக்த பிரயோஜனம், அந்த பிரயோஜன பங்காதிகாரம் அப்படின்னும் இதை இந்த கிரந்தத்தை முடிக்கக்கூடிய நிகமனாதிகாரம் அப்படின்னு 4 அதிகாரங்கள் பின்னால நம்முடைய மனத்தை அனுசரிச்சு முதல்ல 4 அதிகாரங்கள்னாலே நம்முடைய சித்தாந்தத்தினுடைய தன்மையை கொள்கையை வளர்க்கிறார். பின்னால அவருடைய சித்தாந்தத்துக்கு மாறுதலா அவர்கள்லாம் உபாயம் சொல்றா, நம்ம சித்தாந்தத்தில் இருக்க உபாயத்துக்கு இல்லாத மற்ற உபாயங்கள்லாம் ஏதோ சொல்றா, மற்ற பலன்கள்லாம் சொல்றா, அதெல்லாம் அல்லாதது அப்படின்றத நினைக்கிறார். அதாவது நம்ம சித்தாந்தத்தை 4 அதிகாரங்கள்னால இங்க காட்டுறார். நம்ம சித்தாந்தத்துக்கு வெளியானது புறம்பானது எல்லாம் அந்த உபாயமும் பலனும் பிரயோஜனமற்றவை அப்படின்னு காண்பிச்சு, ஏன்னா நாம ஒரு வழி காண்பிச்சோம்னா மற்ற வழியெல்லாம் எப்படி அப்படின்னா மற்ற வழியெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லணும். நம்ம தான் சரி, அந்த ரீதியில நம்ம சித்தாந்தத்தை தான் சரின்னு நிலைநாட்டக்கூடிய, இது நம்ம சித்தாந்தத்தை விஷயத்தை சொல்றது அங்க நிலைநாட்டக்கூடியது. முன்னே சொன்ன பிரஸ்தாவன அதிகாரம் தவிர 3 அதிகாரம் நம்ம சித்தாந்தத்தின் கொள்கையை சொல்றது. அங்க நிகமன அதிகாரத்துக்கு முன்னே இருக்கிற 3 அதிகாரம் நம்ம சித்தாந்தத்தினுடைய கொள்கையை நிலைநாட்டுறது. எப்படி ஸ்ரீபாஷ்யத்திலே முதல் அத்தியாயம் சமன்வயாதிகாரம் அப்படின்னு சொல்லி பிரம்மந்தான் ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றது.
அந்த காரணத்தை தூஷிக்கிறாளே, பிரம்மன் ஜெகத் காரணம் ஆகாதுன்னு, அத அந்த விரோதத்தை அது விரோதம் இல்லை அப்படின்னு நம்ம சித்தாந்தத்தை நிலைநாட்டுற அவிரோதாத்தியாயம் போல இங்கே முன்னும் பின்னும் 3 அதிகாரங்கள் சாதிச்சிருக்கார். இது எதுல இருந்து அப்படின்னா, மண்ணு புகழ் பூதூரான் அப்படின்னு சொல்லக்கூடிய திருடமான புகழுடைய பெரும்பூதூர் வந்தவள்ளல் பாஷ்யக்காரனுடைய சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில இதை சாதிக்கிறார். அதனால இவர் அவதரிக்கிறதுக்கு முன்னையே பாஷ்யக்காரருடைய திருவுள்ளத்துல இந்த மாதிரி ஒரு மகான் அவதரிக்க போறார் அப்படின்றது 150 இருக்குதுன்னு சொன்னோம். அதன்படிக்கு அந்த இதை வச்சுக்கிறோம். அதனால அவருடைய மனத்துக்கு உகந்தவரா மனமுக போனா சுவாமி தேசிகன் திகழறார். அது எப்படி திகழறார்ன்றது அவருடைய சித்தாந்தத்தை இங்க பிரவச்சனம் பண்ணியும் அதை நிலைநாட்டியும் செய்யறதுனாலேயே மண்ணு புகழ் பூதூரான் மனமுக போன் வாழியே. அதன் கீழே இந்த முதல்ல இருக்கக்கூடிய 4 அதிகாரங்களையும் பின்னால் இருக்கக்கூடிய 4 அதிகாரங்களுடைய ஆத்யந்த பாசுரங்களை கொண்டு அப்படியே இதெல்லாம் எப்படி நாம பிற மதங்களையும் பிற மதங்களினுடைய தாழ்ந்த தன்மையை எப்படி ஆத்யந்த பாசுரங்கள்னால மாத்திரமே அனுபவிச்சுவோம், அதே போல இங்கேயும் அனுபவிப்போம். முதல் பாசுரத்துல சுதர்சன ஆழ்வானே வணங்குறார். ஸ்ரீபாஷ்யக்காரரே பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரஹ அப்ருதக் பிரதிபன்னயன்மயத்வை வவ்ருதே பஞ்சபீராயுதை முராரே அப்படின்னு சொல்லப்பட சுவாமி தேசியன் ஏத்ராய சப்தத்தில சாதிக்கிறார். இதுல ஸ்ரீபாஷ்யக்காரர் பஞ்சாயுதங்களே ஸ்ரீபாஷ்யக்காரர்களா அவதரிச்சன. இது சுவாமி தேசிகன் ஸ்வேச்சையா சொல்லல, லோகம் மொத்தம் சேஷாவதாரம் ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்னு சொல்லச்சு பஞ்சாயுதங்களுடைய அவதாரம்னு சுவாமி தேசிகன் சேஷாவதாரம்ன்றத சொல்லவே இல்லை. ஆனா மாறா பஞ்சாயுதங்களுடைய அவதாரம் சொல்லிருக்கார். அப்படின்னா இது தான் தோன்றித்தனமா சொன்னது இல்லை. சுவாமி தேசிகன் ஒன்று சாதிச்சார்னா பூர்வர்கள் போன வழியில்தான் சுவாமி தேசிகன் போவார் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமா அமையிறது. இதை நாம நன்னா குறிக்கொள்ளணும். இந்த இடத்துல நாம ஏதோ மண்ணு புகழ் பூதூரான் மனமோகப்போன் அப்படி விளங்குறார் சுவாமி தேசிகன்னு சொல்றோம். மண்ணு புகழ் பூதூரானே எப்படி விளங்குறார் அப்படின்னா, பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விற்த்தியும், போதாயனாலே பெருசா பண்ணப்பட்டது பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம், பிரம்மசூத்திர விற்பத்தி கிரந்தம்னு. பூர்வாச்சாரியாக சஞ்சுக்ஷு, பின்னால வந்த ஆச்சாரியாலாம் அதை ரொம்ப சுருக்கமா சொன்னான். தன் மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியாசத்து. அப்படி விஸ்தாரமா சொன்ன போதாயனுடைய மதமும் சுருங்க சொன்ன டங்கர் திரமிடர் போதேவர் பிரபுதிகளுடைய வியாக்கியானத்தை அனுசரிச்சும் தன் மதானுசாரேன அவர்களுடைய மதத்தினுடைய அனுசாரமாதான் சூத்திரங்களுக்கு சூத்திர அக்ஷரங்களுக்கு வியாக்கியானம் பண்றேன்னு சொன்னார். அதனாலே தான் தோன்றித்தனமா ஸ்ரீபாஷ்யக்காரரும் சொல்லலை. நம்முடைய பெரியோர்கள் எல்லாரும் ஆச்சாரியர்கள் எல்லாரும் பேசிற்றே பேசும் ஏககண்டர் அப்படின்னு மாறாது சித்தாந்தத்தினுடைய தன்மையை மாறாது அப்படியே வெளியிடுறவா. பூர்வர்களுடைய அபிப்பிராயத்துல திரையந்தைஹி ஏககண்டைஹி தது அனுகுணம் அனுவியாச முக்கியோக்திபிஷ்டா
அப்படின்ற ரீதியில எல்லாம் ஒரே மாதிரி ஏககண்டமா ஒரு மிடரா சொல்லக்கூடியவர்கள். அதை போலதான் சுவாமி தேசிகனும் இந்த இடத்துல அந்த சுவாமி தேசிகனுடைய ஒரு மிடரா சொல்றார் அப்படின்னு சொன்னா, லோகம் மொத்தம் சேஷாவதாரம்னு சொல்லச்சு பாஷ்யக்காரர் பஞ்சாயுதங்களுடைய அவதாரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் காட்டுறாரு அப்படின்னு சொன்னா, ஸ்ரீபாஷ்யக்காரரே திருச்செவி சாத்தி அனுமதி பண்ணப்பட்ட கிரந்தம் ஆன நூத்தந்தாதியில ராமானுஜந்தாதியில அடையார் கமலத்தலர் மகள் கேள்வன் கையாழி என்னும் படையொடும் நாந்தகமும் படரு தண்டும் ஒன் சார்ங்கவில்லும் புடையார் புரிசங்கமும் இந்த பூதலங் காப்பதற்கு என்றிடையே ராமானுசமுனியாயின இந்நிலத்து அப்படின்னு திருவரங்கத்தமுதனார் ராமானுஜந்தாதியை இயற்றி விண்ணப்பம் செய்ய ஸ்ரீபாஷ்யகார திருச்செவி சாற்றி அருளி அதே 4000 திவ்ய பிரபந்தத்தோட நம்பெருமாள் நியமனத்தினால சேர்க்கப்பட்டு 4000 பூர்த்தியாச்சே. அந்த 4000 கடைசி பிரபந்தமாம் நூற்றந்தாதியில அப்படி அருளப்பட்டது. அதன்படியே தான் சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். அதனால இந்த இடத்துல இந்த பரமத பங்கம்ன்ற கிரந்தத்தை அருளுச்சு முதல்ல ஆச்சாரிய தியானமாகவும் ஆகுது. அதே சமயத்துல எம்பெருமானுடைய ஆயுத கோட்டியில சேர்ந்ததாகவும் இருக்கு. சாஸ்திரங்கள்ல மகாலட்சுமி பிராட்டிய இச்சாசக்தின்னும் சுதர்சனாழ்வார கிரியாசக்தி அப்படின்னும் வர்ணிக்கப்படுறது. அப்படி எம்பெருமானுக்கு அந்த உலகெல்லாம் படைக்கக்கூடிய சிருஷ்டியாதிகளை செய்யக்கூடிய அந்த சக்தி விசேஷமா திகழக்கூடிய அந்த சுதர்சனாழ்வார இங்க தியானம் பண்றார். முதல்ல அவரை சேவிக்கிறார். இந்த உலகம் மொத்தம் உய்யணும்னு எம்பெருமானால படைக்கப்படுறது. அதுக்கெல்லாம் சுதர்சனாழ்வான் தான் துணை நிற்கிறார். சுதர்சனாழ்வானை கொண்டுதான் பண்றார். அதனால அந்த சுதர்சனாழ்வானை இங்கு தியானம் பண்றார். அதன் மூலமாகவே ஸ்ரீபாஷ்யக்காரரையும் தியானம் பண்றதா ஆகுது. பஞ்சபி ராயுதேர் முராரேகன்னு சொல்லியிருக்கே. சுதர்சனாழ்வான் மற்ற ஆயுதங்களுக்கெல்லாமும் தலைவரா எல்லா ஆயுதங்களையும் அவர் ஏந்திட்டு இருக்கவர். அதனால சுதர்சனாழ்வான் தியானம் பண்ணா அந்த பஞ்சாயுதங்களையும் தியானம் பண்ண மாதிரியா இருக்கு. முதல் பாசுரத்தினால பிரஸ்தாவன அதிகாரம்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்துல முதல் பாசுரம் எண்டளவம்புயத்துள் இலங்கும் அருகோணமிசை வன்பணிலம் திகிரி வளைவில் வளைவாய் முசலம் சின்கையில் அங்குசம் சீர்த்திகழும் கதை செங்கமலம் என் படையேந்தி நின்னான் எழிலாழி இறையவனே என் தள அம்புயத்துள் எண் 8 தளத்தை கொண்ட தாமரை பூவில் சுதர்சனாழ்வான் எங்க எழுந்தொழிருக்கார், எப்படி எழுந்தொழிருக்கார், எந்த ஆசனத்துல எழுந்தொழிருக்கார் அப்படின்னா எண் தள அம்புயத்துள் 8 இதழ்கள் உள்ள தாமரை பூவில் இருக்கார். எம்பெருமானே பரமபதத்துல தர்மாதி பீட்டங்கள் மேல எழுந்தொழி வச்சு அஷ்டதள பத்மத்துலதான் பெருமாள் எழுந்தொழி இருக்கான்.
அஷ்டதள பத்மத்துல பெருமாள் எழுந்தருளியிருக்கான். அத போல சுதர்சனாழ்வானும் 8 தளத்துல எழுந்தருளியிருக்கான். எம்பெருமான் அஷ்டதள பத்மத்துல எழுந்தருளியிருக்கான் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா எம்பெருமான பிரதிபாதிக்கக்கூடிய மந்திரங்கள் அநேகம் இருந்தாலும் எத்தனையோ மந்திரங்கள், கோபால மந்திரம், ராம மந்திரம், ஐக்கிரிய மந்திரம், நிருசிம்ம மந்திரம், எத்தனையோ, நான் 4 சொன்னேன். இருந்தாலும் வியாபக மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மந்திரங்கள், வாசுதேவ மந்திரம், விஷ்ணு மந்திரம், நாராயண மந்திரம். வாசுதேவ மந்திரம் அப்படின்றது 12 எழுத்து துவாதசாட்சர மந்திரம். விஷ்ணு மந்திரம் அப்படின்னு சொல்றது 6 எழுத்து ஷடக்ஷர மந்திரம். இது நாராயண மந்திரம் அப்படின்னு சொல்றது 8 எழுத்து திருவஷ்டாட்சர மந்திரம். இந்த அநேக பகவன் மந்திரங்கள்ல, எம்பெருமான சொல்லக்கூடிய மந்திரங்கள்ல இந்த வியாபக மந்திரம் தான் உயர்ந்தது. இந்த வியாபக மந்திரம் 3ம் உயர்ந்தவை. ஏன்னா எம்பெருமானுடைய வியாப்தி இந்த உலகம் மொத்தத்தையும் உடலா கொண்டிருக்கான். இந்த உலகம் மொத்தத்திலையும் நிறைந்திருந்து உயிராயிருக்கான் எம்பெருமான், விபுவா வியாபித்திருந்து. அப்படின்றத காட்டக்கூடிய மந்திரம் அது நாமத்தினாலே காற்றத்தோட கூட அந்த மந்திரங்களுக்கெல்லாம் உயிரா இருக்கக்கூடிய பிரணவத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய மந்திரங்கள். பல தடவை சொல்லியிருக்கோம், மந்திரங்கள் அப்படின்னு சொன்னா பிரணவ சகிதமா இருக்கக்கூடிய மந்திரம்தான் மந்திரம். மற்றவைகள்லாம் மந்திரம் கிடையாது. பிரணவம் ஒழிஞ்சுடுத்துன்னா அதுக்கு அந்த மந்திரத்தன்மை போயிடும். பிரணவத்தோட கூட பிரணவம் சேர்த்து ஒரு இதை படிச்சாதான் அது மந்திரத்தன்மை வாய்ந்ததா இருக்கும். இந்த மந்திரங்களுக்கு 6 எழுத்து 8 எழுத்து 12 எழுத்துன்னு சொல்றது பிரணவத்தை சேர்ந்தே 6 எழுத்து 8 எழுத்து. பிரணவத்தை முதல்ல வைத்துக்கொண்டே 6 எழுத்து 8 எழுத்து 12 எழுத்துன்னு சொல்லப்படுது. மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் பஞ்சாட்சரம் ஷடாட்சரம் எதை சொன்னாலும் அதெல்லாம் அந்த பிரணவம் இல்லாத அத்தனை எழுத்துக்கள் இருக்கும். அப்புறம் பிரணவத்தை சேர்த்து அத்தனை மந்திரமாகணும். இது அப்படி இல்லை. ஸ்வயம் பிரணவத்தோட கூடி அத்தனை எழுத்துக்களா விளங்கக்கூடிய மந்திரம். அதனால இந்த பகவான் மந்திரங்கள் இல்ல வியாபக மந்திரங்களா விளங்கக்கூடிய இந்த 3 மந்திரங்கள்லையும் திருவஷ்டாட்சரம் சொல்லக்கூடிய மந்திரம் மிக மிக உயர்ந்தது. அதுல இந்த சம்பந்தம் இருக்குதே, உலகத்துக்கும் எம்பெருமானுக்கும் உண்டான சம்பந்தம், ஜீவனுக்கும் எம்பெருமானுக்கும் உண்டான சம்பந்தம், இது ரொம்ப ரொம்ப விசதமா காட்டப்படுறது. அதனால இந்த மந்திரம் தான் மிக மிக உயர்ந்தது. அந்த மந்திரம் 8 எழுத்தை கொண்டிருக்கிறதுனால அந்த நாராயண மந்திரம் திருவஷ்டாட்சரம். எம்பெருமான் திருவஷ்டாட்சர பிரதிபாத்தியன் அசாதாரணமா அதை தெரிவிக்கிறதுக்காக அஷ்டதள பத்மத்துல எம்பெருமான் விளங்குகிறான். அதே போலதான் இந்த இடத்துல சுதர்சனாழ்வானும் எண்தள அம்பு எத்துடல பத்மத்துல வீற்றிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது. 8 தள பத்மம் அப்படின்னு சொல்றது என்ன? பத்மம் எப்படி
மென்மையானதோ, பத்மம் எப்படி சுரபியானதோ, மனமானதோ, பத்மம் எப்படி சேற்றில் அழுந்தாது மேலே விளங்குமோ, அதை போலதான் எம்பெருமான் கூட வைகுண்ட லோகத்துல பத்மத்து மேல ஏன் எழுந்தருளிருக்கான் அப்படின்னா, இந்த பிரகிருதி ஆகிற பொய் நிலம் இருக்கே, அந்த பொய் நிலத்துல அழுந்தாலே, அதாவது சேர்ல பத்மமாகப்பட்டது சேர்ல அழுந்தவே அழுந்தாது, சேருக்கு மேல அப்படியே மேலதான் நிற்கும். அதனால இந்த பிரகிருதியாகிற பாழுக்கு மேல வைகுண்ட லோகத்துல எம்பெருமான் துளி கூட இந்த சேற்றினுடைய சம்பந்தமற்று விளங்குகிறான். அதே போல வன்சேற்று அள்ளல் பொய் நிலத்தே அப்படின்னு நாமெல்லாம் இங்க இருக்கோம். இதுலேருந்து இதெல்லாம் போகும்படியா எம்பெருமான் நம்ம எடுத்து அனுகிரகிக்க கூடியவன் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக தான் தன்னளவா உயர எடுக்கக்கூடியவன். அது என்ன தன்னளவு? இந்த சேற்றுல தான் பெருமாள் சேற்றுல தான் தாமரை வேர்லாம் இருக்கும். ஆனா தாமரை புஷ்பம் மேல இருக்கும். இந்த சேற்றுக்கு சம்பந்தப்படாத மணமாவும் மிருதுவாகவும் கொஞ்சம் கூட சேர் ஒட்டாதையும் அப்படி நன்னா இருக்கும். அது போல நம்ம எம்பெருமான் ஆக்குகிறான்றதை காண்பிக்கிறதுக்காக தான். அதே போல இந்த சேற்றுல நாமெல்லாம் படைக்கப்பட்டாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளைக்கு எம்பெருமான் திருவடியை பற்றி இந்த சுதர்சனாழ்வானுடைய அனுகிரகத்தினாலே எம்பெருமானுடைய மார்க்கம் காண்பிக்கப்பட்டு அங்க போய் நாம சேருவோம் அப்படின்றதுக்காக சுதர்சனாழ்வானும் அந்த 8 தள தாமரை புஷ்பத்துல இருக்கு. எண்தள அம்புயத்துள் இலங்கும் அறுகோணமிசை, இலங்கும் அறுகோணமிசை பிரகாசிக்கக்கூடிய 6 கோண வடிவான யந்திரத்தில், அந்த யந்திரம் எழுந்தருள் இருக்கக்கூடிய இதுல எங்கன்னா யந்திரத்துலதான் எழுந்தருள் இருப்பார். மந்திரம்ன்றது அவரை பிரதிபாதிக்கிறது, யந்திரம்ன்றது அவர் எழுந்தருளிக்கக்கூடிய இடம், தந்திரம்ன்றது பூஜா விதியினுடைய பூஜா விதிகளை கொண்டது. மந்திரம்ன்றது அந்த தேவத்தையே குறித்து அந்த தேவதையுடைய தன்மைகள்லாம் சொல்லக்கூடியது மந்திரம். யந்திரம்ன்றது அந்த தேவதைகள் எழுந்தருள் இருக்கக்கூடியது இடம், அப்படி வச்சு எழுந்தருள் இருக்கக்கூடிய சன்னிவேசம். தந்திரம்ன்றது அந்த தேவதைகளை பூஜிக்கக்கூடிய காரிய கலாப விசேஷங்கள். அதனால எண்டள அம்புயத்துள் இலங்கும் அறுகோணமிசை, அறுகோணமாயிருக்கக்கூடிய யந்திரத்துல அவர் பிரகாசிக்கிறார், எழுந்தருள் இருக்கிறார். ஏன் அறுகோணம்னா, அந்த சுதர்சனாழ்வானுடைய மந்திரமாகப்பட்டது ஷடக்ஷரமா இருக்கிறது. அதனால அந்த அறுகோணங்கள்ல அறுகோணமிசை, அறுகோணத்து மேல அவர் பிரகாசிக்கிறார் அப்படின்னா அவருடைய மந்திரத்தினாலே, ஷடக்ஷரம், அவருடைய மந்திரம் ஷடக்ஷரம், அதனாலே பிரகாசிக்கக்கூடியவரா இருக்க. அதுக்கப்புறம் அவர் எப்படி இருக்கிறார், என்ன கையில வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா, எண்டள அம்புயத்துள் இலங்கும் அறுகோணமிசை வன் பணிலம், வன் உஜ்வலமான அழகியதான, பணிலம் அப்படின்னா சங்கம், சங்கம் கையில வச்சுட்டு இருக்கார். வன் பணிலம் திகிரி, திகிரின்னா சக்கராயம். சுதர்சனாழ்வான் சக்கராயுதத்தை கையில ஏந்தினவர். அவருக்கு சுதர்சனாழ்வானுக்கு ஹேதிராஜன்னு பேர், ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவன்னு பேர். அதனால சுதர்சனாழ்வான்
சக்கரம்ன்ற ஆயுதத்தை கையில வச்சுட்டு இருக்கார். அவர் சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொன்னாலும் அவர் திருநாமம். ஆனா அவர் கையில சங்கம், சக்கரம், அங்குஷம், கதை, வாழ் எல்லாம் வச்சுட்டு ஏத்திராஜன் அவர். வளைவு வன் பணிலம், உஜ்வலமான சங்கம், திகிரி, சக்கரம், வளைவில் வளைந்ததான வில். வில் எப்போ வளைஞ்சுதான் இருக்கும், அம்பு தொடுக்கிறதுக்காக. வளைவாய், வளைந்த வாயுடைய கோடாரி. பரசுன்ற ஆயுதம். வளைவில் வளைவாய். முசலம், முசலம்னா உலக்கை. முசலம்னா உலக்கை. அங்குஷம், அங்குஷம்னா மாவேட்டி அப்படின்னு. அதாவது யானையெல்லாம் அடக்கக்கூடிய ஒரு ஆயுதத்துக்கு அங்குஷம்னு பேர். மத யானையை கூட அடக்க முடியும், அதுக்கு அங்குஷம். வளைவில் வளவாய் முசலம் திண்கையில் அங்குஷம். திண்கையில் அப்படின்னு இருக்கு. அதாவது அவருடைய திண்கையில், அந்த வலிமையான கைகளில் ஒவ்வொரு ஆயுதத்தை எழுந்திருக்கான்றத இந்த இடத்துல ஏன் திண்கையில்னு இவ்வளவு தூரம் வந்து சொல்றதுன்னா, திண்கையில் அங்குஷம், வலிமையுள்ள கையில அங்குஷத்தை வச்சுருக்காருன்னு. அதாவது இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சந்தோபத்தத்துக்காக, அதாவது இந்த இலக்கணம் பொருந்தணுமோ இல்ல, இது கட்டளை கலித்துறை அப்படின்னா அதுக்கு உண்டானபடிக்கு அந்த தலை சீர்லாம் வரணுமே. அதுக்காக இந்த இடத்துல திண்கையில் அப்படின்னு முதல்லயே திண்கையில் பணிலம், திண்கையில் திகிரி அப்படின்றதுக்கு முதல்ல திண்கையில் பணிலம், வன் பணிலம், திகிரி அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஆனா அது இங்க சந்தம் தலை வழுவும். அதனால இங்க சொன்னார் அப்படின்னு சொன்னாலும் கூட திண்கையில் அங்குஷம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து சொன்னதுக்கு அந்த சந்தோபத்தத்துக்காக தலை வழுவாமைக்காக சொன்னதுன்னு இருந்தாலும், அங்குஷம் இருக்குதே, அந்த அங்குஷமானது ஆசா மதங்கஜமான ஆசையாகிற மத்த கஜத்தை அடக்கக்கூடியது. அந்த யானை மேல உட்காந்துட்டு அந்த அங்குஷத்தால குத்தி தான் யானையை அடக்கிறான். அந்த மாதிரி பண்றதுக்கு வலுவுள்ள கை வேணும். அதனால இந்த இடத்துல எல்லா ஆயுதத்தை பிரயோகம் படுத்துறதுக்கு வலு வேணும்னாலும் கூட இந்த இடத்துல மற்ற ஆயுதங்களும் கையால தான் பிரயோகப்படுத்துறமா இருந்தாலும் அதுக்கு வலிமை வேண்டுமானாலும் இந்த அங்குஷத்தை பிரயோஜனப்படுத்துறதுக்கு கட்டாயம் அந்த இது வேணும். அதனால அனன்யான்வய பக்தானாம் ருந்தன் ஆசாமதங்கஜான் அனங்குஷ விஹாரோ வஹா வாது ஏதீஸ்வராங்குஷா அப்படின்ற சுதர்சன அனன்யான்வய பக்தானாம் ருந்தன் ஆசாமதங்கஜான் அனங்குஷ விஹாரோ வஹா பாது ஏதீஸ்வராங்குஷா அப்படின்னு சொல்லப்பட்ட வேறு தெய்வத்தினிடம் பற்றில்லாத நம்ம செய்யறதுக்கு நம்முடைய ஆசைகளாகிற அந்நிய தேவதா நமஸ்காரம் தொடக்கமா பரபொருளை ஸ்வீகாரம் பண்ணி அனுபவிக்கிறது அப்படின்ற ஆசைகளாகிற இது இருக்கு. அதெல்லாம் ஒழிக்கணும்னு சொன்னா
இதுதான் பண்ணணும். அந்த மத்த கஜத்தை அடக்கிறா போல அங்குஷம். அதனால ஆசைகள்ன்றது ரொம்ப பெருசு, அதை அடக்கவே முடியாது. அதை அடக்கணும்னா அங்குஷம், அந்த அங்குஷத்துக்கு வலிவுள்ள கை ஓணும். அதனால இந்த இடத்துல தின் கையில் அங்குஷம். சீர்த்திகழும் கதை. சீர்த்திகழும் கதை. கதைக்கு என்ன சீர்மை அப்படின்னா, புத்தி ரூபமா இருக்கக்கூடிய கதை. அந்த புத்தி ரூபமா இருக்கக்கூடிய கதையாகப்பட்டது உலகத்தெல்லாம் அழித்து உலகத்தை அழிக்கக்கூடிய சக்தியா விளங்கிறது. அப்படிப்பட்ட சக்தியா விளங்கக்கூடிய கதை நம்முடைய நோயை போக்கட்டும் சாய்க்கிறார். விஸ்வசம்ஹிருதி சக்திர்யா விஸ்ருதா புத்தி ரூபிணி சாவசௌதர்ஷனி பூயாத் கத பிரதமனி கதா அப்படின்றதுல. அதனால எப்போ ஒரு பொருள் படைத்த உலகை எதுக்காக அழிக்கிறான் அப்படின்னு சொன்னா, புத்தி ரூபமா இருக்கிறத கொண்டு விஸ்வத்தை அழிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த விஸ்வம் படைக்கப்பட்டது எம்பெருமான அடையறதுக்காக. அது அந்த மாதிரி அடையாத போச்சுன்னா அது எதனால தெரியும்? புத்தியினாலதான் தெரியும். இந்த ஒரு வஸ்து இருக்குது அப்படின்னா அந்த வஸ்து கெட்டு போயிடுத்தா உபயோகப்படுமா படாதா, அதை எப்படி உபயோகப்படுத்த முடியும் அப்படின்றதெல்லாம் புத்தியை கொண்டுதான் பண்ணும். இந்த வஸ்து முதல்ல இருக்கிறபடி இருக்குதா, அதுக்கு ஏதாவது உயிர் கொஞ்சம் பிரயோஜனப்படுமா அந்த வஸ்து அப்படின்னு பார்க்கறதுக்கும் புத்தி வேணும். அதை பிரயோஜனப்படாத அம்சத்தை சரி பண்றதுக்கும் புத்தி வேணும். மொத்தமே பிரயோஜனப்படாதுன்னா அதை மாற்றி அமைக்கிறதுக்கும் புத்தி வேணும். அதனால புத்தி ரூபமா இருக்கக்கூடிய இந்த கதையை கொண்டு விஸ்வத்தை சம்ஹரிக்கிறான் எம்பெருமான் அப்படின்னா, எப்படி நோய் அடைஞ்சதுன்னா, நோயின்றது என்னது? உள்ளபடி இருக்கக்கூடிய தன்மையை மாத்துறது தான் நோய். அதனால விஸ்வசம்ஹிருதி சக்திர்யா விஸ்ருதா புத். அதனால நோயை போக்கடிக்கிறதுனா சீர் திகழும் கதை, பெருமை திகழக்கூடியதான கதை. அதாவது நோய் பிடித்த சரீரத்தை நோயை போக்கடிக்கக்கூடிய வாழ் இருக்காளே மருத்துவாள், அதுபோல நோய் இல்லாததா ஆக்கிறது. நோய் இல்லாததா ஆக்கிறதுன்னா உதவக்கூடிய வழியில அதை மாத்துறது, அது உள்ள தன்மையில அது இருக்கா மாதிரி விளங்க செய்யறது. அதனால சீர் திகழும் கதை, அது சீரோடு இருந்தா தானே நம்மையும் சீராக்க முடியும், நோயை போக்கடிச்சு. அதனால சீர் திகழும் கதை அப்படின்னு சொன்னாங்க. செங்கமலம், தாமரை புஷ்பம், செங்கமலம். அதான் அந்த செங்கமலத்தினாலதான் அதை போல நான் கையில மேல எடுப்போம் ஞான கை கொடுத்து அப்படின்றத காண்பிக்கக்கூடியது. இப்படி 8 ஆயுதங்களை கொண்டிருக்கிற எம்பெருமான் என் படை ஏந்தி நின்னான். இப்படி 8 படை ஆயுதங்களை கையில ஏந்தி நிற்கக்கூடியவன். எழிலாழி இறையவனே, தேஜோமயமா இருக்கக்கூடிய தேஜஸ் பொருந்திய சுதர்சன ஆழ்வானாகிற எம்பெருமான் இறையவன் சுவாமி. அப்படி இதுல அவருக்கு ஓ இல்லை தொழில் மனன் என்னும் அதெல்லாம் சொல்லாதனால எப்பவுமே அவரை உள்ளிருத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே சதா அவர் அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கார் அர்த்தம். இப்படி முதல் ஸ்லோகத்தை சாதிச்சு தொடங்குறார். மேல இன்னும் 2 பாசுரம் இருக்குது. ஆத்தியத்த பாசுரங்கள்ல ஆரம்ப பாசுரம் இன்னொன்று இருக்குது, அதுக்கப்புறம் முடிவு பாசுரம் இருக்குது. அதெல்லாம் மேலே சேவிப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாணோடால்னே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தோரவே நமः. ஆதிவன்ஷோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசகதித்யீசானபராஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.